சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இப்போவாவது தமிழ்நாடு திராவிட மண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க போல தெரியுது பிஜேபி. எல்லா மண்ணையும் பார்த்துட்டு தான் சார் 3வது தடவை ஆட்சியில் வந்திருக்கோம். இது போல மண்ணுன்னு பேசினவங்க எல்லாம் கட்சியில மண்ணு உங்களுக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம். நீங்களும் இங்க எல்லா ஆட்டமும் போடலாம். டைம் பார்த்து சொல்லுவீங்க. சரியா என்ன சார் இது சரியா போகுமா இல்ல ஏதாவது நடுவுல? ஒண்ணுமே சொல்லி சார், பிள்ளையார் பூஜை பங்குனி உத்தரத்துல போட்டிருக்கோம் சொன்னேன். சரியான டைமா? ஏன்னா லேட் பண்ணி வந்தாரு எடப்பாடி. நீங்க எதிர்பார்த்த டைம் 12 மணிக்கு அவர் வந்திருக்கணும் எடப்பாடி. அவர் லேட்டா 5 மணிக்கு வந்திருக்காரு. 5 மணிக்கு தான் பிரஸ் மீட். சரியான டைமா? இது ஒன்னாதான் போகுமா தேர்தல்? சரியில்லைன்னு வச்சுக்க சார், கவலைப்படாது சார். திராவிட முன்னேற்ற கழகம் 10 கட்சி கூட்டணி வச்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியோ ஏடிஎம்கோ நாங்க தனியா நிக்கணும். அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி பாசமா உட்கார்றாங்க சார். நீங்க மிரட்டி கூட்டணும் வந்தீங்கன்றாரு பாருங்க ஐயா ஸ்டாலின். உட்கார்ந்தாரு பாரு எடப்பாடி ஐயா கம்பீரமா. எல்லாத்தையும் நோண்டது காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு நாட்டை காக்கிறதுக்கு பிரியங்கா அம்மா, ராகுல் காந்தி. ஆனா மோடி விரோதி. என்னையா குத்துறது? இந்த பக்கம் லெப்ட்ல ஒரு குத்துனது, அந்த பக்கம் ப. சிதம்பரம், ரைட்ல குத்துனது மன்மோகன் சிங், நடுவுல குத்துனது ராகுல், சைட்ல பின்பக்கம் குத்துனது சோனியா. எல்லா சைட்ல இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து வாங்கிட்டு ஐயோ குத்துறாங்களே. யார் குத்துறது? நாங்களா குத்துனோம். மறுபடியும் 29 மோடி தானா? மோடிஜி வேணான்னு நான் சொல்லியிருக்கேன் சார் உங்க சேனல்ல. எனக்கு இந்த போர் அடிச்சிச்சுடா, இது என்ன விட்டுருங்கடா அப்படின்னு அவர் தூக்கி போடுற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது சார். மோடி நினைக்கூடாது, மக்கள் நினைக்கணும் சார். நீங்க நினைக்கிட்ட மக்கள் அந்த அளவுக்கு விட மாட்டாங்க சார். அவர் ஆல் இந்தியா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பேசியிருப்பேன், பாருங்க, எடுத்து பாருங்க. இப்பவும் அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா? மெட்டீரியலா? பிஎம் மெட்டீரியலா? எங்களதுல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அண்ணாமலைஜி வரக்கூடாதுன்னு இல்ல, அதே தேஜஸ்வி சூர்யா வரக்கூடாதுன்னு இல்ல, அதே மகாராஷ்டிரா ஆளக்கூடிய பட்னவிஸ் வரக்கூடாது. யார் வேணுமோ எங்களுதுல கனவு காணலாம். ஜூலை 14 நான் கிரகத்தை நம்புறேன் சார். ஏன் விஜய் சார் கூட்டணி வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? வருவாரா? ஏன் வரமாட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? யார் கூட? உங்க கூட வரமாட்டாரு. ஹலோ, பிஜேபி கூட வரமாட்டாரு. என்ன வேணுமா நடக்கும். ஏன் சீமான் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? சீமான் வரமாட்டார் சார். ஹலோ, வெயிட் அண்ட் see. சீமான் இந்த 2026 எலெக்ஷனில் கூட்டணி வைப்பாருன்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்கீங்க. 2026 நவம்பர் வரைக்கும் இந்திய அளவில் உலக அளவில் யாருக்கு, எந்த தலைவர்களுக்கு, எந்த தொழிலதிபர்களுக்கு, எந்த ஊருக்கு, எந்த நாடுக்கு எல்லாம் என்ன வேணுமா நடக்கக்கூடியது தான் சனி சஞ்சாரம் மீனத்தில் இருக்கக்கூடியது தான் நான் திருப்பி சொல்லுவேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் பிரிவின் தலைவரும் யதார்த்த ஜோதிடருமான திரு செல்வி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் செல்வி சார், எப்படி இருக்கீங்க? புது தலைவர் எல்லாம் அமைஞ்சிருக்காரு, வந்திருக்காங்க. திரு அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார், புதிய தலைவர். எப்படி ரொம்ப பொருத்தமான தலைவரா? நீண்ட கால அரசியல் அனுபவம் மிக்கவர். அவர் மந்திரியா இருந்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க உங்க பாஷையில சொன்ன எல்லா சந்து பந்தெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அது இல்லாம தெளிவாக எப்பொழுதும் பேசக்கூடியவர், எல்லா விஷயத்திலையும் நிதானமாக இருக்கக்கூடியவர், அதே சமயம் மாற்றமிக்கவர். அவர் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சைலண்டா இருப்பாரு. ஆனா அவருடைய அக்ரெசிவ் எப்படி என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களே அதை கண்டுபிடிச்சுதான் அவருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்து எல்லாவற்றிலும் செயல் வீரராக வைத்திருந்தார். ஒரு புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே அவர் செயல் வீரராக ஆற்றல் மிக்க இருந்தவர் தான் இன்னைக்கு எங்க கட்சியுடைய மாநில தலைவராக வந்திருக்காரு. அதே போல அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய முன்னாள் தலைவரும் எப்பொழுதும் தமிழக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் உறுதுணையாக இருப்பார்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு தலைவர் ஏற்கனவே சமாளிச்சிங்க தமிழ்நாட்டில். இப்போ 2 தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக தான் வருவார்கள். அதை தான் பார்க்க போகிறது தமிழ்நாடு. இப்போவாவது தமிழ்நாடு இது திராவிட மண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க போல தெரியுது பிஜேபி. அதாவது எல்லா மண்ணையும் பார்த்துட்டு தான் சார் 3வது தடவை ஆட்சியில் வந்திருக்கோம்.
எல்லா மண்ணும் இது போல மண்ணுன்னு பேசினவங்க எல்லாம் கட்சியில மண்ணு உங்களுக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம். சரி, நீங்களும் இங்க எல்லா ஆட்டமும் போடலாம். ஆனா கடைசியில ஏன் சொன்னேன்னு நீங்க கேட்கவே இல்லை. போறோம் இல்ல ஏன் சொன்ன திமுக காரங்க சொல்றதை நான் கேள்வியா வைக்கிறேன். கடைசியா திராவிடமன் தான் இது. திராவிட கட்சியிலிருந்து வந்த ஒருவரை இன்னைக்கு பிஜேபியில மறுபடியும் தலைவரை பார்த்தாங்க, எதோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் வேலைக்கான. சரி, ஓகே, அங்க இருந்தே ஒரு ஆளை தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சிகளுடைய இது இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே திராவிடத்துல இருந்து கட்சியில இருக்கவங்களாம் சேர்றாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தம் தானே முக்கியம்னு பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுகவுக்கு சேர்ந்தாங்கன்னா அதை பத்தி யோசிக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு யாருன்னா திமுக. திமுகவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய கட்சி யாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுக. நாங்க யாருக்குமே எதிரி இல்லை. எங்க சித்தாந்தம் இதுதான், மக்களுடைய சித்தாந்தம், மக்களுக்கு சேவை செய்யறதை தவிர எங்களுடைய கட்சிக்கு எதுவும் இல்லை எங்க கட்சியில. அதனால எல்லாருமே தான் வராங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க கட்சிக்கு தான் எல்லாரும் வருவாங்க. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல நீங்க எந்த மாற்று கருத்தும் வச்சுக்க வேணாம். சோ அகில இந்த காங்கிரஸ்ல இருந்த பாதி பேர் இப்ப எங்க கட்சிக்கு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸுடைய தலைமை பண்ண கூத்து, பண்ண அட்டூழியம் எல்லாமே மாறிச்சு. ஒரு ஊர்ல நீங்க ஒரு சிஎம்க்கு நீங்க கேர்டேக்கரை நல்ல சிஎம் போட்டீங்க, யாரையுமே முழுமையா ஆட்சி செய்ய விட்டீங்களா? ஏதாவது ஒரே ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா காலத்துல இருந்து எல்லாரையும் தொந்தரவு பண்ணது யாரு? கர்நாடகாவில் யார் தொந்தரவு பண்ணாங்க? ஏன் காங்கிரஸ் அவ்வளோ கம்பீரமாக சுதந்திரத்துக்கு பின்ன இருந்த ஒரு கட்சி கட்டெரும்பு கதையா மாறினதுனால யாரால? அவங்க தானே பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சி பண்ணுச்சு. எங்களுதுல அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீடம் தான். இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு சிஎம் இருக்காருன்னா அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன திட்டங்கள், யோகி ஆனந்த் உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கிற திட்டங்கள் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சும்மா ஒன்றுத்துக்கும் போயிட்டு அம்மா ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், சிஎம்க்கு அது இல்லாமல் ஒரு ஏரியாவில் அம்மாவுக்கு வேண்டியவர் பிள்ளைக்கு வேண்டியவரெல்லாம் போயிட்டு எந்த சிஎம்மையும் யாரும் தொந்தரவு சொல்றீங்க. சோனியா காந்தி வீட்டில் தான் சொல்றேன் நாங்கள் அப்படித்தான் பேசுறேன். இப்போ எங்களுக்கும் அகில இந்திய கட்சி காங்கிரஸ் பத்தி தான் நான் பேசலாம். உங்களுக்கு அது வேற கற்பனையா இருந்துன்னு வச்சுங்க, அதுக்கு நான் பொறுப்பு. இங்க பாக்குறவங்க வேற மாதிரி ஏதாவது புரிஞ்சுப்பாங்க, அவங்க நினைச்சுக்கிட்டோம். நீங்க கேட்டதுக்கு நாங்க இல்ல காங்கிரஸ் தாங்க நமக்கு இப்ப சரியா, அவங்களை அடிச்சா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால அப்படி சொல்லி இதை மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரா திரு செல்வி அவர்கள்? அதாவது காங்கிரஸ் அடிச்சா இப்ப யாருமே கண்டுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அந்த கட்சின்னு சொன்ன மாதேஷுக்கு நான் சொல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்களோன்னு, அதுக்கு பதில் அவங்க சொல்லணும். இல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். நினைக்கிறேன் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல அமித்ஷா இல்ல எந்த ஷா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. திருவள்ளூர்ல பேசிட்டு இருக்காரு சிஎம், பாத்தீங்களா அந்த செய்தி? எந்த ஷா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல மிரட்டி கூட்டணி வச்சுட்டு வீழ்த்திடலான்னு வரீங்களா, வாங்க ஒரு கை பாத்திரலான்றாரு. யூபில எல்லாம் இதுக்கு மேல பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. இது தமிழ்நாடுன்றாரு. இது தமிழ்நாடு, எல்லா பந்தனும் பாத்துட்டோம். ஏற்கனவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பந்தனும் பாத்துட்டோம். இல்ல சார், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மோடி அவர்களே டெல்லிக்கு இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு மாநிலமா தானே தமிழ்நாடு இருக்கு. அதான் சார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்ன்றாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அந்த அளவுக்கு இங்க மக்கள் அந்த அளவுக்கு பிரச்சனையில இருந்தாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவரே சொல்றாருன்னா அவருடைய ஆட்சியில அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஏன் இருக்குதுன்னா அதிகாரிங்க கண்ட்ரோல். நீங்க உங்களுடைய அரசியல் இங்க பண்ண முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்குது இல்ல அப்படின்றாரு. மிக சிஎம்க்கு ஒண்ணு தெரியணும், ஆட்சி அவர் நடத்தல, எங்க அவர் தான் நடத்துறாரு, நடத்தல அவர் ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவர் கண்ட்ரோல் இல்லாம மந்திரிங்களும் அதிகாரிகளும் பண்ற ஆட்டம் தான் இங்க. ஒரு மந்திரி பேசுனதெல்லாம் காது கொடுத்து கேட்டியா? காது கேக்குமா? கேட்காதா? உனக்கு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்கல்ல, தவறு செய்தால் பேசினா தப்புன்னா நடவடிக்கை வேக வேகமா பாயுதுல்ல. வேலு சார் மேல எடுக்கல, ஏன் எடுக்கல? அதெல்லாம் என்ன வேலு சார் பேசினா அது வேறையாது. அத ஒரு வட்ட செயலாளர் பண்ற சேஷ்டை பாத்தீங்களா? ஒரு எம்எல்ஏங்க பண்ற சேஷ்டை பாத்தீங்களா? நாங்க ஒண்ணும் பண்ணல, நீங்க தான் உங்க சேனல்ல நியூஸ் சேனல்ல காட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாக்குறது இல்ல போல இருக்குது. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஏரியா பாத்தீங்களா? இப்போ ஒரு உணவு விடுதியை நடத்தி இந்த ஒரு எம்எல்ஏ போட்டு இடிச்சதெல்லாம் பாத்தீங்களா? இல்ல கண்ணு தெரியுமா, காது கேட்குமா? அதெல்லாம் திமுக விஷயம்னா உங்களுக்கு காது கண்ணெல்லாம் கேட்க. அதே உத்தரப்பிரதேசத்துல
ஒரு சந்து முனையில யாராவது சிறுநீர் கழிச்சா கூட மாதேஷ் கண்ணுக்கும் தமிழ்நாடு கண்ணுக்கும் உடனே தப்புன்னு தெரியும். இல்ல சார், காலையில இருந்து எம்எல்ஏ தொடர்புடையவர்கள் மிரட்டினாங்கன்னு சொன்ன அந்த ஹோட்டல் சம்பந்தமும் நம்ம வந்து விவாதம் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம் சார். எடுத்து பாருங்க, செய்தி உங்களுக்கு வந்ததுனாலதான் நீங்க எடுத்தே பேசுறீங்க பாருங்க. அதாவது செய்தியா காட்டியிருக்கோம் நாம. அப்போ சார் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நிகழ்ச்சியிலே சொல்றேன், அதிகாரிகள், கட்சிக்காரர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் பண்ற அராஜகம்லாம் இந்த இன்னொரு 10 மாசத்துக்கு எங்களுக்கு கண்டிப்பா இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க தமிழ்நாட்டுல உருவாக்கும். அதனால நாங்க உங்களுக்குன்னா கூட்டணி சொல்றீங்களா? எங்க கூட்டணி ஏடிஎம்கே இருந்தால் உங்களால சமாளிக்க முடியும், உங்களுக்குன்னு எப்படி வரும்? ஏன்னா திமுக ஒரு தவறு பண்ணதுன்னா பிஜேபிக்கு போடுவாங்க. நான் என்ன கேக்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 10 கட்சி கூட்டணி வச்சுக்கலாம், ஆனா பாரதிய ஜனதா கட்சியோ ஏடிஎம்கோ நாங்க தனியா நிக்கணும். அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி பாசமா உட்கார்றாங்க சார். நீங்க வந்து மிரட்டி கூட்டு வந்தீங்கன்றாரு பாருங்க ஐயா ஸ்டாலின். உட்கார்ந்தாரு பாரு எடப்பாடி ஐயா, கம்பீரமா பேச விடலையா? அமித்ஷா முன்னாடி பேச விடலையா சார்? அமித்ஷா ஜி முன்னாடி எப்படி உட்கார்ந்தாரு? பேச விட்டுருக்கணும் இல்ல சார்? இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோமா இல்லையா? அந்த மாதிரி எடப்பாடி மிஸ்டர் எடப்பாடி நீங்க 2 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லிருக்கலாம். அவரு பேச ஒண்ணுமே ஆரம்பம். அதாவது பங்குனி உத்தரத்துல வெறும் பிள்ளையாரு ஓமம் தான் சார் பண்ணோம், அதுக்கு இந்த கதி கத்துறீங்க. நாங்க ஒண்ணுமே இல்லையே, பிள்ளையார் பூஜை போட்டோம், பங்குனி உத்தரம் நல்ல நாளுன்னு, அதுக்குள்ள பார்த்தா ஒரே ஃபயர் இன்ஜின் சத்தமா கேக்குது. நீங்க பிள்ளையார் பக்கம், இந்த பக்கம் ஃபயர் இன்ஜின், இந்த பக்கம் ஃபயர் இன்ஜின். விஜயும் கோவப்படுறாரு, எல்லாமே விஜய்க்கும் கோவம் வந்துருச்சு சார். விஜய் கூட்டணி டிசைட் ஆகட்டும், நான் சொல்றது சீமான் அண்ணன் கூட்டணி டிசைட் ஆகட்டும், எல்லாம் ஆகட்டும் சார். நாங்க வெறும் பிள்ளையார் பூஜை தான் போட்டிருக்கோம். அதான் சார், இந்த பிள்ளையார் பூஜையா இல்ல வேற ஏதாவது பூஜை போட்டிருக்காங்களா அப்படின்னு ஐயா ஸ்டாலினுக்கு பாருங்க சந்தேகம் வருது. இப்ப பேசுறாரு, மிரட்டி பணி வச்சுட்டு இங்க வந்துடலாம், ஏதாவது ரூட்ல வந்துடலாம்னு பாக்குறீங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இவங்க கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் அன்புக்கு பாசத்துக்கு வந்தாங்கன்னா, இப்ப காங்கிரஸ்காரங்க கலைஞர் டிவியில அங்க உட்கார்ந்துக்கின ரைடு விட்டு அந்த தயாளம்மா பாவம், தயாளம்மாவுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? கலைஞர் முதல்வராக இருக்கிறச்சவே இடி ரைட்ல அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துச்சா? பழசெல்லாம் வராத. 2025க்கு பின்னாடி இருக்கிற எதுவுமே மாதேஷ்க்கு படிக்கிறதே கிடையாது. இப்போ முக்கியம் இல்ல ஹலோ அதான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபியூச்சர் பிரசன்ட் தான் உங்களுக்கு முக்கியம். சரி சார். ஆனா நிகழ்காலத்துல வாழ்றவர் நீங்க. அந்த காலத்துல அந்த பக்கம் ஒரு குத்தி இந்த பக்கம் ஒரு குத்தி 60 சீட் வாங்கி போனாங்களே தெரியுமா? அது அவங்க குத்துனாங்கன்றீங்க. இங்க என்ன நடந்துச்சு? இங்க என்ன சார் நடந்துச்சு? நாங்க பேச அமித்ஷா ஏன் சார் வெயிட் பண்ணாரு? ரொம்ப நேரம் காத்திருந்தாரு. நாங்க 60 சீட்டை வாங்கிட்டாங்க பண்ணோம். கூட்டணிக்கு எடப்பாடி ஐயா அவர்கள் தான் தலைமை தாங்குவாருன்னு எங்க ஜி சொல்லிட்டு போயிட்டாரு சார். சொன்னாரு ஜி கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு போறாரு. கூட்டணி ஆச்செல்லாம் நான் ஒன்னும் சொல்லலன்றாரு எடப்பாடி. பாத்தீங்களா பஞ்சாயத்து தொடங்கிடுச்சு சார். கூட்டணி ஆட்சி இல்லன்றதெல்லாம் காலம் வரும் சார். நீங்க ஜோதிடரும் கூட ஒரு அரசியல்வாதியா இவ்வளவு நேரம் பேசுனீங்க. இது என்ன சார், ஒன்னாவே இருக்குமா, ஜெல்லாகுமா, இல்ல பிரிஞ்சு போயிடுவாங்களா சார்? நான் என்ன சொல்றேன் அதையும் சொல்லுங்க சார். அரசியல்ல பிரியறது நான் என்ன சொல்றேன், வைகோ சார் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு சொல்லுங்களேன் கொஞ்சம். அது சரித்திரம் எல்லாம் தெரியாத? வைகோ சார் எதுக்கு நடப்பயணம் போனாரு சரித்திரம் தெரியுமா? இப்ப அவங்க ஒன்னா சேர்த்துக்கினாங்கன்னா அது புனிதம். நாங்க மட்டும் எங்களுக்குள்ள ஒன்னா ஆனாங்கன்னா, பிஜேபியோட ஒன்னானா அதெல்லாம் வந்து சந்தேகம் சார். யாருக்கு சந்தேகம்? நான் என்ன சொல்றேன் இல்ல சார், காலையில உங்களை பார்க்கலாம் வராது சார். எனக்கு கோவம் சார். கூட்டணி எங்க பேசுனாங்க? அமித்ஷாவும் எடப்பாடியும் இருங்க நம்ம 2 பேரும் கூட்டணி வைக்க போறோம்னு எங்கேயாவது பேசினாங்களா? எங்கேயும் பேசின மாதிரி தெரியல. டெல்லிக்கு போகும்போது மக்கள் பிரச்சனை பேசினதான் சொன்னாரு எடப்பாடி. எங்க பேசிருப்பாங்க? வெறும் போன் மூலமாவே பேசிருப்பாங்களா? அப்ப இப்ப நீங்க இருக்கீங்க, என்கிட்ட டிவில இன்டர்வியூ எடுக்கணும். ஆமா, நீங்களும் என்ன ஒரே டெய்லி இதை பத்தியா பேசணும் சார்? உங்ககிட்ட வரட்டுமா? ஆமா வாங்க மாதேஷ், இந்த டைம் ஃப்ரீயா இருக்கேன் வாங்கன்னு வந்துட்டீங்க. நீங்க தானே அவரை போய் பாத்துருக்கணும் எடப்பாடிய. எதுக்கு? கூட்டணி தலைமை யாரு தமிழ்நாட்டுல? எடப்பாடி தானே. எடப்பாடிய கிரீன்வேஸ் சாலையில போய் பாத்துருக்கணும் அமித்ஷா. எடப்பாடி வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு அது அப்புறம் சார் முறை அப்படித்தானே. ஃபர்ஸ்ட் போய் அவர்கிட்ட ஐயா உங்களோட கூட்டணி வைக்கணும் ஐயா, நாங்க உங்களுக்கு சபார்டினேட், உங்க கூட நாங்க உங்களுக்கு கீழே இருக்கிற கட்சி, எங்களை சேர்த்துக்கோங்கன்னு கேட்டிருக்கணும். அதாவது நீங்க சொல்ற பாட்டுல நாங்க வந்து பேசணும், நாங்க முடிச்சோம் அப்படின்னா கிராண்ட் சோலால இருந்து நாங்க கிளம்பி இருப்போம். ஆனா
எங்க தலைவருங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் கூட்டணி தலைவர்களை மதிக்கிறனாலதான் அவங்க வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டுட்டு பீடா சாப்பிட்டுட்டு நல்லுணர்வை ஏற்படுத்திட்டு சரி மக்களுக்கு புரிய வச்சுட்டு கொஞ்சம் கூட கூட்டணி தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய எல்லா சிரிக்கவே இல்லைன்றாரு ஐயா. வைகோ வருத்தப்படுறாரு பாருங்க. நீண்ட கால அரசியல்வாதி அவர் கணிச்சிருக்காரு. என்னங்க எடப்பாடி பழனிசாமி மௌனசாமியா இருக்காரு, ஒண்ணுமே பேசல, ஏதோ நடந்திருக்குங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி ஐயா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சிரிக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் போடுங்க எனக்கு. இல்ல வேலுவும் சொன்னார், அமைச்சர் வேலு கூட, மாண்புமிகு அமைச்சர் வேலு. அவரை போல பச்சனை அடிக்க சொல்றீங்களா? இல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அவரை போல ஜிங் சக்குன்னு ஒரு எடப்பாடி குதிக்க சொல்றீங்க? அவரு எடப்பாடி ஐயா ஒரு வலிமை மிக்க தலைவர்னு அவர் 4 வருஷம் ஆட்சி காலத்துல சிரிக்க விடாம பண்ணிட்டீங்களேன்னு வருத்தப்படுறாரு. அவர் PS வீரப்பா மாதிரி சிரிப்பாருங்க. அவரு சிரிக்கிறாரோ இல்லையோ உங்க சிரிப்பு கெடாம பாத்துக்கங்க. நான் என்ன சொல்றேன், என்ன சிரிப்பு கெட்டுற போது என்ன சார் உங்களுக்கு சிரிப்பு இப்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் கொஞ்சம் சிரிக்கணும்ல, அது கொஞ்சம் பாக்கி வைங்க, எங்கேயும் ஓடாது. இப்பதான் பிள்ளையார் பூஜைய இன்னும் இதெல்லாம் இல்ல, நாங்க படமே ரிலீஸ் பண்ணல, வெறும் பூஜை ஷார்ட் தான். ஷார்ட் போட்டோம்னா நிறைய பேருக்கு ஷாக் ஆயிடுச்சு. சரி, ஏன்னா அது வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஒன்னும் தெரியாம தானே முழிச்சிருந்தீங்க. இல்ல 3 மணி வரைக்கும் எல்லாம் ஒண்ணு சேருவீங்களான்னு பாத்துனே தான் இருந்துச்சு. இல்ல அமித்ஷாவே வெயிட் பண்ண வச்சிட்டாரு பாருங்க எடப்பாடி. அதெல்லாம் முடியாது. ரொம்ப சந்தோஷம். அவரை அமித்ஷாஜிய வெயிட் பண்ண வச்சாரு, எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம். நாங்க வருத்தப்படலையே, நாங்க ஒண்ணு உங்ககிட்ட ஓன் இல்லையே. இப்ப நான் என்ன கேக்குறேன், நாங்க 2 பேரும் பிள்ளையார் ஓம் மகா கணபதியே நமக ஏகதந்த வித்மக வக்ரதுண்ட தீமிகி தன்னோ தந்தி பிரஜோதயாத்துன்னு ஒரு மந்திரம் சும்மா போட்டோம், அவ்வளவுதான். நிறைய பேர் ஓடுறீங்களே இடது பக்கம் அஷ்டத்துக்கும் சுத்துன்னு சுத்துறீங்களே. நான் என்ன கேக்குறேன், ஒண்ணுமே ஆரம்பிக்கலையா? பங்குனி உத்தரத்துல சும்மா ஒன்னே சாப்பிட்டு ஒரு பிளாக் டீ ஒரு ஒயிட் டீ சாப்பிட்டது. உங்களுக்கு எல்லாம் பால் இருந்தாலும் பாலே தெரிய மாட்டேங்குது. சரி, ஏன் இப்படி ஆயிடுச்சு? இல்ல பிஜேபி ADMK கூட்டணி பலருக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்றாங்களே திமுக கூட்டணி கட்சி. எங்களுக்கு ரொம்ப சுலபமா போச்சுங்க வேலை, இனி வேலையே இல்ல அப்படின்னு. அப்ப விட்டுருங்க சார். அப்ப நீங்க தானே விட்டுருங்க, ரொம்ப ஈஸி இது. எதுக்கு எங்களை போட்டு பயப்படுறீங்க? ஏன் அவரு சிரிக்கல, ஏன் அவரு மிரட்டினாரு, ஏன் அவரு காட்டினாரு, ஏன் அவரு துப்பாக்கி காட்டினாரு, ஏன் அவர் அமித்ஷா மோடி மத்த ஸ்டேட்ல விளையாடின அரசியல் மாதிரி, சித்து விளையாட்டு மாதிரி, சாணக்கிய அரசியல் எல்லாம் நீங்க சொல்லுவீங்களே, அந்த மாதிரி இங்க ஏதாவது மிரட்டிட்டா உடனே துணை கொண்டு பிஜேபியை எதிர்க்கணும்னா வலிமையானவர்கள் அவங்க மட்டும் தான் அதனால நிக்கிறாங்க சார். பிஜேபியை கேள்வி கேட்கவே இந்தியாவிலே ஐயா ஸ்டாலின் மட்டும் தான் இன்னைக்கு ஒரே ஒரு முதலமைச்சர் வலிமையா இருக்காரு அப்படின்றது வடநாட்டே பேசுங்க. எப்படி இங்க பஞ்சாப்ல கேக்குறாங்களா சார்? எப்படி சார் உங்க சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு எதிர்க்கிறாரு மோடிய அமித்ஷாவை, அது எப்படி முடியுது அப்படின்னு கேட்டதா என்கிட்ட ஒரு மினிஸ்டர் பேசியிருக்காரு மேடையில. சார் சிறுபான்மையர் வச்சு பிஜேபிக்கு எதிர்ப்பாளர்னு சொல்லி காட்டிக்கின்னு வர்றது கொஞ்ச நாள் எல்லா நாட்டிலும் இருந்தது, எல்லா மாநிலத்திலும் இருந்தது, யூபியில இதுக்கு மேல இருந்தது. ஆனா இன்னைக்கு சிறுபான்மையோருடைய காவலன் யாருன்னா பிஜேபி. வக்ஃப் போர்டுல இருந்து எல்லாமே இங்க குத்தின்னு இருக்கீங்க. எல்லா ஊர்லயும் ரெட் கார்பெட். நேத்து கூட மோடிஜியை போய் பார்த்ததெல்லாம் பாத்தீங்களா? முஸ்லிம்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு உட்கார்ந்து அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சது பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வர வைக்கிறான். அவங்க காதெல்லாம் ஜகிருல்லா சார் பேசினதெல்லாம் உங்களுக்கு. அப்ப அவங்க எல்லாம் முஸ்லிம். யாரு சார்? அவங்க எல்லாம் ஜவஹருல்லா கான் முஸ்லிம் இல்லையா உங்களுக்கு? அவரு பேசினாரா? ஆமா, பாராட்டி பேசினாரா? இத பேசினாரு. ஆலூர் ஷானவாஸ் பேசினதை பாத்தீங்களா சார்? அவரு பேசுவார் சார், ஏன் பேசக்கூடாது? நான் என்ன சொல்றேன், எல்லாரும் எதிர்ப்பு பேசுவாங்க, ஆதரிச்சு பேசுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், காஷ்மீர் இப்படிதான் கொண்டு வரச்சு பேசுனீங்க, இப்ப யார் பேசுறீங்க? அதுல இருக்கிற நல்லது தெரிய மாறும். இல்ல சார், நார்த்ல நீங்க பண்ற அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு. இது தமிழ்நாடு, இங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க எந்த ரூபத்துல வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது கேக்குறோம். ஒண்ணு நாங்க என்ன பண்ண முடியும், நீங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் ஓட்டு போட்டா நாங்க வரப்போறோம். மக்கள் திருப்பி ஸ்டாலின் ஐயாக்கு ஓட்டு போட்டா அவர் வரப்போறாரு. அவர் வந்தா நாங்க எதிரில உட்கார போறோம், நாங்க வந்தா அவர் எதிரில உட்கார போறோம். நான் என்ன சொல்றேன், மக்கள் என்ன டிசைட் பண்றாங்கன்றத 2026 எந்த மாசம்? மேவா? ஆமா சார், மே மாசம் வரட்டும். இப்ப ஏன் டென்ஷனு? நாங்க ஒண்ணும் கத்துக்கலையே. மோடிஜி வரமாட்டாருன்னு சொன்னீங்க, இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களை பேட்டி எடுக்க போறேன்னு ஒன்னே சில நண்பர்கள் சொன்னாங்க. செல்வி அவர்கள்கிட்ட கேளுங்க, அவருக்கு தான் தெரியும், கணக்கு பார்த்து கரெக்டா சொல்லுவாரு. மிரட்டி பணிய வச்சு இந்த மாதிரி கூட்டணி வச்சாங்களா, இல்ல
உண்மையாவே அவங்க உளமாற சேர்ந்திருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கேட்க சொன்னாங்க. ஏடிஎம்கே பிஜேபி நேச்சுரல் அலைன்ஸான்னு கேக்குறாங்க. அவங்க நேச்சுரலான்னு சந்தேகமா இருக்கு. இல்ல மிரட்டுறதுக்கு என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்களேன். அப்படி மிரட்டணும்னா இன்னைக்கு திமுக எல்லா ரைடு விட்டு இருக்காங்க. அப்ப திமுகவை தான் நாங்க கூட்டணிக்கு பேசணும். எனக்கு பதில் சொல்லுங்க. திமுக கூடவா? ஆமா, எல்லாம் நீங்க மிரட்டுறாங்கன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு ஈடி ரைடு விட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மந்திரி இந்த மந்திரின்னு பாத்துட்டு இருக்கீங்க. சரி, அப்ப நாங்க திமுகவோட கூட்டணி பேச போறோமா? எனக்கு பதில் சொல்லுங்களேன், புரியல எனக்கு. இல்ல டைரக்டா நீங்க அங்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் இங்க போவோம். இதுதான் நமக்கு கரெக்ட். இப்படி எடுத்தாவே அப்படியே ட்ராக்க மாத்தி யூட்டர்னை மாத்தி மாதேஷ் போய் அப்படியே போய் கோபாலபுரத்து சிஐடி காலையெல்லாம் சுத்தி அப்படியே வந்து இதுல நிக்கிறீங்களா? இல்ல சார், டி நகர்ல உங்களுக்கு எதிரியா நீங்க திமுகவை கட்டமைச்சிட்டீங்க, அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டீங்க சார். ஆனா எடப்பாடியை வச்சுக்கிட்டு ஏதோ அரசியல் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுக இருந்தோம் சார், இருந்திருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க? இப்ப உங்களோட சேர மாட்டாரு அவரு. இல்ல உங்களோட சேர மாட்டாரு. சேர்றது நாங்க சேர்றத பத்தி பேச்சு இல்ல. இப்ப நீங்க பயப்படாதீங்க. அதாவது நீங்க அதாவது ரைடு விட்டு பிரச்சனை பண்ணணும். எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு ரைடு நடக்கிறதெல்லாம் திமுக மந்திரிங்க, திமுக இவங்களது தான். அப்ப அவங்கள தானே மிரட்டுறதா அர்த்தம். சரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இப்ப நாங்க ஒன்னும் அவங்களோட கூட்டணி வைக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு இல்லையே. இல்ல, அவரு உங்களோட நெருங்க மாட்டேன்னு சொன்னாரு எடப்பாடி. போன மாசம் கூட பேசும்போது டெல்லிக்கு போய் வந்தப்போ என்ன சார் சொன்னாரு? இப்பெல்லாம் இன்னும் 10 மாசம் கழிச்சு பாத்துக்கலான்னு திடீர்னு கூட்டணின்றாரு சார். என் பணம் கோபாலபுரம் பக்கம் போவாதுன்னாரு வைகோ. சரி, சொன்னாரா இல்லையா? சரி, ஓகே, எனக்கு பதில் சொல்லு சார். காங்கிரஸ் அரசியல்ல இதெல்லாம் சகஜம் தானே சார். காங்கிரஸ்காரங்களால கலைஞர் குடும்பம் பற்ற துன்பம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நான் எல்லா குடும்பத்தோட ரொம்ப நெருங்கி நண்பன். நான் உங்களுக்கு தெரியுமா? கனிமொழி அம்மா அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிறச்ச கலைஞர் வந்து தமிழ்நாடு ஹவுஸ் டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறச்ச அவரை பார்த்திருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு பெரிய பத்திரிகையாளர் பேசிருக்கீங்களா? அந்த ராஜாத்தி அம்மா பட்ட வேதனை தெரியுமா உங்களுக்கு? சரி, எதுக்கு இந்த வரலாறு? இல்ல பேச பேச விடுங்க. அதாவது நான் கேட்கறது மக்களுக்கு தான தர்மம் நாயங்களுக்கு தெரியணும்னு நான் கேக்குறேன். 2Gன்னு ஒரு வழக்கு சார். இன்னைக்கு அவங்க எல்லாம் உறவா இருக்காங்க சார். நீங்க பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு நீங்க அதை விட மோசமா பண்றீங்க அப்படின்றாரு. 2Gன்னு ஒரு வழக்கு. சரி, அந்த சமயத்துல சுப்ரீம் கோர்ட் உடனே என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ்காரங்க? அது சுப்ரீம் கோர்ட்டுடைய கைடன்ஸ்ல நடந்ததுன்னு வாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கைடன்ஸ் இருந்தாலும் ஆத்தன்டிக் ஏஜென்ட் யாரு? சிபிஐ பண்ணாங்க. சிபிஐ பண்ணி ஒரு ஃபைல ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுக்கறச்ச அதுல எந்த இதுவும் இல்லைன்னு ரெக்கவரி இல்லைன்னு வருது. ரெக்கவரி இல்லைன்னு வருது. அதுல 1,76,000 கோடின்னு இருக்குது. ஆனா இல்லைன்னு வருது. அப்போ நிதியமைச்சரா தமிழ்நாட்டுக்காரர் தான் இருந்தாரு, உங்களோட உறவுக்காரர் தான். புரியுதுங்களா? அவருக்கு எல்லா ரிப்போர்ட்டும் படிச்சிருப்பார்ல. ஆனா போட்டுட்டு ராஜா மந்திரி மேல போட்டது பரவாயில்ல. ஏன்னா அவர் அந்த துறைக்கு மந்திரியா இருந்தாரு. நீங்க போடணுன்றது வேற. எங்கேயோ இருந்த கனிமொழி அம்மாவை தூக்கின்னு போட்டு கலைஞருக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஸ்டாலின் ஐயாக்கும் மற்ற எல்லாருக்கும் தூக்கத்தை கெடுத்து அந்த அம்மா எத்தனை நாள் ஜெயில இருந்தாங்க? உங்களுக்கு தான் கணக்கு நல்லா வருமே. சொல்லுங்களேன் சார். என்ன கணக்கே மறந்து போச்சு. ரைட் சார். இல்ல சொல்லுங்க. இல்ல எதுக்கு இந்த கணக்குல புளியாச்சே? ரைட் சார். நீங்க கணக்குல புளியாச்சே சார், சூரராச்சே. சரி சார். எல்லா கணக்கும் எடுப்பீங்களா? ஆபத்தை வீழ்த்தணும்னு வந்திருக்காங்க சார். ஆபத்தை வீழ்த்தணும். பதில் சொல்லுங்க சார். பிஜேபின்ற ஆபத்து எந்த ரூபத்திலும் வந்துட கூடாது. போய் உட்கார வச்சு அந்த ராஜாத்தி அம்மா நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அந்த நேரத்துல போய் ராஜாத்தி அம்மாவை நான் பாத்திருக்கேன். அதுக்குன்னு உங்க கூடயே சேர முடியும்? எங்க கூட சேரதுக்கு இல்ல சார். அந்த தாயுடைய கஷ்டத்தை அந்த அளவு எல்லா லெவலையும் சித்திரப்படுத்தின காங்கிரஸ் இன்னைக்கு புனிதம். நாங்க இன்னைக்கு அவ்வளவு பெரிய கொள்ளஞ்சக்காரர் நாங்களா நோண்டோம்? எல்லாத்தையும் நோண்டது காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு நாட்டை காக்கிறதுக்கு பிரியங்கா அம்மா, ராகுல் காந்தி, ஆனா மோடி விரோதி. என்னையா குத்துறது? இந்த பக்கம் லெப்ட்ல ஒரு குத்துனது, அந்த பக்கம் ப. சிதம்பரம், ரைட்ல குத்துனது மன்மோகன் சிங், நடுவுல குத்துனது ராகுல், சைட்ல பின்பக்கம் குத்துனது சோனியா. எல்லா சைட்ல இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து வாங்கிட்டு ஐயோ குத்துறாங்களே. யார் குத்துறது? நாங்களா குத்துனோம்? ஏன் நீங்க போய் கனிமொழி அம்மாவை செல்வி இது மாதிரி சொன்னாரு, அவங்க சொல்லிட்டாங்க, பேட்டி எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க.
கனிமொழி அம்மா கிட்ட கேளுங்க. அவங்க பேசுனது நானே சொல்றேன் சார். இது மாதிரி வந்து உங்களுக்காக பேசினாரு, இது மாதிரி நடந்தது. அக்கறையா பேசணும் மாதிரி இல்ல. ஆஹா, அதாவது இது பாருங்க, நான் எங்க இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நியாயத்தை தான் பேசுவேன். சரி, இது எந்த விதத்துல நியாயம் சார்? நான் என்ன கேக்குறேன், வாழ்க்கை ஃபுல்லா காங்கிரஸ்காரர்கள் செய்த துரோகத்துக்கு சரி சார் திமுக அதனாலதான் அவங்க எதிர்க்கட்சியாவே இருக்காங்க. இவங்க எலெக்ஷனுக்கு காங்கிரஸ்காரர்களை கூட்டணி வச்சா தப்பு கிடையாது. சரி, எங்களுக்கும் அதிமுகக்கும் எப்பவுமே ஒரே தொடர்பு சார். எங்களுக்குள்ள நடுவுல ஒரு சின்ன சண்டை வந்தா அந்த சண்டையில நாங்க திருப்பி சேர்ந்துட்டா பழைய வரலாறு எல்லாம் பேசி எனக்கு இன்னைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அதை எப்படி சார் ஆதரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஆபத்து வரும். ஆதன் மாதேஷ் உருண்டு அழுவுது. ஐயோ என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்களே, ஐயோ என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஐயோ ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துடுறாங்களே, ஏடிஎம்கே பிஜேபி. இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு பதிலே இல்ல சார். இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு ஆபத்து வரப்போகுது, ஆபத்துல இருக்குது. திமுக காரங்க அழுவட்டும் சார். காங்கிரஸ் சார், இது திமுக காரங்க கேள்வி சார். நீங்க பத்திரிகைக்காரங்க எதுக்கு சார் சேர்ந்துருவீங்க? இது நிக்குமா? இது போட்டோம் இல்ல சார். இல்ல நிக்காம நீங்க டைம் பார்த்து சொல்லுவீங்க. சரியா என்ன சார், இது சரியா போகுமா இல்ல ஏதாவது நடுவுல? ஒண்ணுமே சொல்லிய சார். பிள்ளையார் பூஜை பங்குனி உத்தரத்துல போட்டிருக்கோம்னு சொன்னேன். இல்ல சரியான டைமா? ஏன்னா லேட் பண்ணி வந்தாரு எடப்பாடி. நீங்க எதிர்பார்த்த டைம் 12 மணிக்கு அவர் வந்திருக்கணும் எடப்பாடி. அவர் லேட்டா 5 மணிக்கு வந்திருக்காரு. 5 மணிக்கு தான் பிரஸ் மீட். சரியான டைமா? இது ஒன்னாதான் போகுமா தேர்தல் வரைக்கும்? சரியில்லைன்னு வச்சுக்க சார், நீ கவலைப்படாது சார். நான் என்ன சொல்றேன், அரசியல்ல எந்த கூட்டணி எது வந்து எலெக்ஷன் டிக்ளேர் ஆகிற வரைக்கும், சரி, அது போற வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுறதே தப்பு சார். சரி, அது அறிவியல்ல வந்து எது வேணுமா நடக்கலாம். நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கலாமிட்டி நடந்தா கூட நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல மாறும். வரட்டும் சார், இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. சரி, இப்போதைக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். இன்னும் யார் வரப்போறாங்கன்னு தெரியல. யாரும் இல்ல சார். நீங்க எதிர்பார்த்தவங்களே வரல சார். அன்னைக்கு ஒரு 7-8 சேர் போட்டு வரலையே சார். அதெல்லாம் கொடுங்க சார். அன்னைக்கு நாங்க வரணும்னு அவங்க எல்லாம் எதிர்பார்த்தோம், நீங்க கணக்கு போட்டு. ஆமா சார், 7-8 சேர்ல திரு செல்வி வராருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல செய்தி ஆக்கியிருப்பேன். செல்வி வராருங்க, நாங்க அங்கதான் சார் இருந்தோம். சரி சார், எங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க தெளிவா சொல்லுங்க, யாரு மேல உட்கார்றது? ராமதாஸ் ஐயா, ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கணும்ல அங்க மேடையில. அதாவது சார் வரமாட்டேன்ட்டாங்க. எல்லாம் வருவாங்க சார். டிடிவி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு சார், உடம்பு சரியில்லை. டிடிவி சாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி போய் ஒரு மெடிக்கல் செக்அப்னா அதை பாப்பாரா இல்ல இங்க வந்துட்டு வாழ்க்கைய லைஃப் அண்ட் டெத் பாப்பாரா? அவரு போயிட்டு ஏதோ தெம்பாயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ பதவியேற்புல வந்து உட்கார்ந்து பேசியிருந்தாரு. எல்லாத்துலயும் தான் துக்ளக் விழால வந்து பேசிட்டு இருந்தாரு. எல்லாத்துலயும் தான் வராரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுவுமே கிடையாது. எல்லாம் வரும். நீங்க எதிர்பார்க்காத கூட்டணியை நாங்கள் 2026 எங்களுடைய நயினார் நாகேந்திரன் புது தலைவர் மூலியமாக, முன்னாள் தலைவர் அண்ணாமலை மூலியமாக தமிழ்நாட்டுல அமித்ஷாவுடைய வழிகாட்டுதல்படி, மோடிஜி வழிகாட்டுதல்படி பெரிய கூட்டணி தமிழ்நாட்டுல உருவாக எழுதி வச்சு. டபுள் பைக்ல ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்தாரு அண்ணாமலை. ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாரு. அநியாயமா அவர் தலைவர் பதில இருந்து தூக்கிட்டீங்க சார். நல்லதானே செஞ்சுட்டு இருந்தாரு. 2 முறை இருந்தாரு. உங்க கட்சிக்கே நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய எல்லா மீட்டிங்லும் சொல்லியிருக்கேன். எங்க கட்சியில இன்னைக்கு தொண்டர், நாளைக்கு தலைவர், திருப்பி தொண்டர். எத்தனை மாவட்ட தலைவர்கள் இருந்தாங்க, எத்தனை மாவட்ட தலைவர்கள் இப்ப வந்து எல்லாமே பதவி கொடுக்கறச்ச கேக்கு ஊட்டிட்டு சால்வை போட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்து பார்த்திருக்கீங்களா? பிஜேபியில போஸ்டர் அடிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் மெட்ராஸ் ஃபுல்லா நீங்க பாத்தீங்களா? அண்ணாமலை வேணும்னு போஸ்ட் அடிச்சாங்க நிறைய பேர். அண்ணாமலை மக்கள் அது வந்து அந்த அளவுக்கு அவர் எழுச்சி பெறல சார். நல்லா வேலை செஞ்சிருந்த ஒருத்தரை நீங்க டீ ப்ரமோஷன் பண்றீங்கன்னா அவருக்கு இப்ப பதவி இல்லாம அவர் பதவி டீம்கேல போய் சேர்த்தாரு. இல்ல சார், ஏன் வருத்தப்படுறீங்க? அண்ணாமலை சார் அப்போ ஏதோ அங்க நடந்திருக்குது, ஏதோ ஒரு அரசியல் இருந்திருக்கு. என்ன அரசியல் இல்ல அண்ணாமலை அவர்களே நீங்க வந்தாதான், நீங்க வெளியேறினாதான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. அமித்ஷாஜி போட்ட ட்விட்டர் படிப்பேன், ட்விட்டர்ல படிப்பேன் சார். படிப்பேன் சார். அமித்ஷா பத்தி அமித்ஷாஜி போட்டது என்ன? அவருக்கு டெல்லி இதுல வந்து பணி கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. நாங்க ஜோசி உங்ககிட்ட என்ன சொன்னோம்? அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர் இல்ல சார், அவர் டெல்லி தலைவர் சார். உங்ககிட்ட ஜோசியத்துல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்றதே இல்லையா? ஹலோ ஆதன், அந்த பழைய இதெல்லாம் போடுங்க. நம்ம ஆளுக்கு மெமரி லாஸ், மெமரி பிளஸ் இருக்கும். அதை கொஞ்சம் டெய்லி எடுத்து நல்ல மெமரி. இல்ல சார், அவரு டெல்லி உச்சத்துக்கெல்லாம்
டாக்டர் ஒன்னொன்னுதான் போட சொல்லுவாங்க. நீங்க 3 போட்டுக்கங்க. கூட உங்க திமுக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. இல்ல டெல்லி அளவுக்கு உச்சத்தில் இருப்பார், உயர் பதவிக்கு போவாருன்னு சொன்னீங்க. இவ்வளவு சீக்கிரம் மாத்துறாங்கன்றான். அப்ப என்ன காரணம்? இந்த கூட்டணி அமையணும்னா அண்ணாமலை மாறி ஆகணும் அப்படின்ற அப்படி ஒரு நிலை வந்துருச்சா? ஒண்ணுமே அவல பிள்ளையார் சொல்லி போட்டோம். நேஷனல் லீடர் இன்னும் 10 நாள்ல வரப்போகுது. நேஷனல் தலைவரை எங்களுதுல மாத்த. என்ன மாதிரி உயரம் சார் அண்ணாமலைக்கு இருக்கு? அண்ணாமலை சார் என்ன மாதிரி உயரம் நீங்க பாத்துட்டு அப்புறமா பேட்டி எடுங்க. ஏதாவது கணக்கு சொல்லுங்க சார். ஏதாவது பேட்டி எடுங்க. நேஷனல் லெவல்ல போவார் சார் அவரு. தமிழ்நாட்டுக்கு இல்ல. இத்தனை நாள் ஆகுது யோசிக்கிறாங்க. அவரு யோசிக்கல. எங்களுதுல இப்பதான் நேஷனல் லீடரே வரப்போறாரு. சரி. எங்களுதுல இப்ப பாத்தீங்கன்னா எங்களுதுல எங்க பொறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நயனார்ஜி வந்திருக்காரு இல்லைங்களா? அதுக்கப்புறமா எங்க பொறுப்பே 1 மாசம் பொறுத்து தான் மாத்துவான். ஏன்னா அதுக்கப்புறம் நேஷனல் லீடர் வந்த பிறகு அதுக்கப்புறம் நேஷனல்ல மாத்திட்ட பிறகுதான் அப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்கு வருவாங்க. சோ எங்க நேஷனல் லீடர் 10 நாள் எலெக்ஷன் வந்துருது. வந்துட்ட பிறகு இப்ப நம்ம பேசுறது என்ன டேட் இன்னைக்கு? 19 18ஆம் தேதி நோட் பண்ணிக்கணும். அடுத்த 18ஆம் தேதிக்குள்ள அண்ணாமலைஜியுடைய உயரத்தை பாருங்க, அப்ப பேசுவோம். தேசிய அரசியல்ல அண்ணாமலை செயல்பட போகிறார் சார். நான் அரசியல் ரீதியாவே கேக்குறேன். தமிழ்நாடு தான் மறுபடியும் டார்கெட் பண்ணுவாரு. அவரு திரு நயினாருக்கு துணையாக இருப்பாருன்னு சொல்றீங்க. தேசிய அரசியல்ல போட்டு எப்படி இங்க தமிழ்நாடு விட்டா ஏற்கனவே ஏடிஎம்கேவுக்கு அவருக்கும் பெருசா தனி மாநிலமா பிரிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆதர் மாதேஷுக்கும் கொடுத்துட்டாங்களா? இல்ல சார். நீங்க திமுகவோட என்ன சேர்த்து வச்சு சொல்றீங்க? திமுகன்னு சொல்லுங்க சார். அவங்க தான் எதிர்க்கட்சி. உங்களுக்கு என்னன்னா பாவம், இந்த சட்டம் மாத்திடுங்க சார். கலர் மாத்தி நல்லாவே இல்லை. இது கலர் மாத்திருங்க. நல்லா என்ன கலர் சார்? பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு போட்டு நான் போட்டிருக்கிறதால நீங்க போடணும். சரி. இல்ல அண்ணாமலை டெல்லியில இருந்துகிட்டே எங்க ஆபரேட் பண்ண போறாரா சார்? ஏன் டெல்லிக்கு இருந்து இங்க வரதுக்கு ஃபிளைட் இல்லையானா? சரி. ஃபிளைட் எல்லாம் தடை பண்ணிட்டீங்களா? ட்ரெயின் இல்லையா? ஏடிஎம்கே உடன்பட்டு இருந்தால் அண்ணாமலையே தொடர்ந்து இருப்பார். அது இல்லாம போயிருச்சு போல தெரியுது. திரு நயினார் அங்க நியமனம் பண்ணதுக்கு பிறகு அண்ணாமலை ஒரு தனி ஒரு இன்னிங்ஸ் ஆடினா அதை ஏடிஎம்கே பேட்டி பாத்தீங்களா? பார்த்தேன் சார். என்னுடைய எண்ணங்களோட கட்சியுடைய நலன் முக்கியம்ட்டார். எடப்பாடி ஐயா வீட்டுக்கு விருந்துக்கு போறச்ச நான் வரலன்னு உட்கார்ந்தாரா? போய் அவரும் அங்க உட்கார்ந்து இந்த விருந்துல கலந்துக்குன்னு விருந்த கௌரவித்தார். எங்க கட்சி அப்படிப்பட்டது. அமித்ஷா இருக்கிற வரைக்கும் அவர் அட்டெண்டன்ஸ் போட்டு ஆகணும். ஆஹா, அதாவது ஒரு மனுஷன் போனா இவர் இருந்தாரு, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்தாரு, அதனால வரணும். அதாவது சரி அப்படியே இருக்கட்டும். எங்க கட்சி தலைமைக்கு சொல்றதுக்கு கட்டுப்படுறாரு இல்லையா? சரி. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அதுதான். சரி. திராவிட முன்னேற்ற கழகத்துல சிஎம் பேச்சுக்கு யாராவது ஒருத்தர் கட்டுப்பட்டா அவர் எவ்வளவு அறிக்கை கொடுக்கிறாரு, எவ்வளவு வேண்டுதல் செய்யறாரு. யாராவது கேக்குறாங்களா? நாங்க ஆடுறத ஆடுவோம், என்ன வேணுமா பண்ணிக்கோன்னு மெட்ராஸ்ல இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு ஓட்டுல இடிச்சு ஜனநாயக நாட்டில் இவ்வளவு சட்டம் இருக்கு, இவ்வளவு கோர்ட் இருக்கு, போலீஸை மிரட்டுறது, இவங்களை நோண்டுறது, இதெல்லாம் எந்த விதத்துல நாயும்? நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியினர், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்க சொல்லுங்க. முதல்வர் பாவம் தனியா கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏன்னா முதல்வர் எனக்கு பிடித்த தலைவர்னு நான் எல்லா இடத்துலயும் பேசியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பிஜேபி எங்களுக்கு பாடம் எடுக்கிறதான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது பாடம் செல்வி கூட ஃப்ரெண்ட்லியா சொல்ல கேட்டுப்பாங்க. அவங்க பிஜேபி நமக்கு பாடம் எடுக்குதா என்ன? எங்களுக்கு அரசியல் சொல்லி தர பிஜேபியான்னு தர்றதுக்கெல்லாம் இல்லைங்க. நடக்கிற தப்பெல்லாம் அவர் மட்டும் உழைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கஷ்டம்லாம் நான் தான் சொல்றேனே, நான் எவ்வளவு க்ளோஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சவன். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. யுத்த காண்டம் 10 வருஷம் பண்ணாரு அவரு. என்ன காண்டம்? யுத்த காண்டம் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் அந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு இவங்கனாலதான் அவர் வந்ததுன்னு நினைச்சு ஒரு கணக்குல இவங்க ஆட்டம் போட்டு. நீங்க எது சொன்னாலே அவர் நம்ப மாட்டாரு சார். அவங்க சொல்றதுதான் சார் அவர் கேட்பாரு. தெரியட்டும். இப்ப நம்ப சொல்லுங்க. சரி, நான் என் கருத்தை சொல்றேன். கனிமொழி கருத்துன்னா பொய்யா? நடந்தது தானே. ஒரு ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன். ரீவைண்ட் பண்ணி காட்டின உடனே சப்த நாடி அடங்கி அப்படி எகிரி இப்படி எகிரி அப்படி போய் இப்படி போய் கலைஞர் டிவியில ரைடு விட்டுட்டு கூட்டணி பத்தி பேசினதை மட்டும் ஏன் எந்த டிபேட்டும் பேச மாட்டேன்றீங்க? ஸ்டேட்லுமே இந்தியாவின் எந்த மாநிலங்களும் இந்த மாதிரி ரைடு எல்லாம் பண்ணாமையே நம்ம
அவங்கள வளைச்சு உள்ள வச்சுக்கிட்டோமா என்ன? அப்படியே நம்ம வந்து வாங்க நட்போட இருக்கலாம்னு சொன்னோமா என்ன? சார், மகாராஷ்டிராவில ஏக்நாத் ஷிண்டேவை சீஃப் மினிஸ்டரா சொன்னது பிஜேபி, ஆமா தானே? இப்ப நான் கேக்குறேன் சார், நான் சொல்லிடுறேன், பதில் பேசுறேன். வக்ஃப் சட்டம் நாங்க கொண்டு வந்தோம், சுப்ரீம் கோர்ட்டை போய் கதவு தட்டினீங்கல்ல, சரி, சுப்ரீம் கோர்ட் அதுல தடை வாங்கியாச்சு. நான் கேக்குறேன், அதுல ஒரு ரெமெடி கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா, நாட்டுல சட்டத்துக்கு சார் ரெமெடி கோர்ட் கொடுக்குது, அரசாங்கம் நீங்க மக்களுக்காக நிக்கணும் இல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையே உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையேன்றாரு சிஎம் சார். அவங்க ஏத்த மாதிரி ஒரு போடுறாங்க. நாங்க கேக்குறது, உன் மேல தப்பே இல்ல, உன் மேல ஒரு ரைடு வருது, ரைடு வந்துச்சுன்னா எந்த எவிடன்ஸ் இல்லன்னு என் மேல ரைடு வருதுன்னு எங்க போறீங்க? கோர்ட்டுக்கு. சார் எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு தான் போகுது சார். தமிழ்நாடு அப்படி இல்ல. அப்ப தமிழ்நாட்டை இவங்க தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு தமிழ்நாடு இவங்க ஏன்னா இங்க ஓட்டு போடுறது இல்ல பிஜேபி. கனிமொழி அம்மாவை யார் ரிலீஸ் பண்ணா சொல்லுங்க? ராஜா சார் யார் ரிலீஸ் பண்ணா? நீங்க என்ன சாவியா வச்சிருக்கீங்க? என்ன சார் இது பேசுறீங்க? நீங்க சொல்லுங்க. எனக்கு கோர்ட்டு தானே ரிலீஸ் பண்ணி, கோர்ட்டு தான் கேஸ் ஃபைல் பண்றது, கவர்மெண்ட் பண்ணுனாங்களே சார். மோடி பண்ணணும், அமித்ஷா பண்ணணும். இன்னைக்கு அதிகாரம் அவங்க கையில இருக்குல்ல. தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கிறீங்கன்றத அவங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாடுன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வக்ஃபு வார்டு சட்டம் தமிழ்நாடுக்கு மட்டுமா கொண்டு வந்தாங்க? இந்தியா முழுக்க. அப்புறம் என்ன இருக்கு? இங்க இந்த மக்கள் கொதிக்கிறாங்க சார், கொந்தளிக்கிறாங்க சார். சரி இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், இந்தியால இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணா, இந்த மக்கள் சப்போர்ட் பண்ணா என்ன பண்ண முடியும்? பெரும்பான்மை மக்கள் இந்த வக்ஃபு சட்டத்தை வந்து ஏற்கல, தெரியுங்களா? இந்தியா முழுக்க ஏற்கல யாருமே. நீங்க இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை எப்போதுமே, முஸ்லிம்கள் என்றால் பிஜேபிக்கு பிடிக்காது. அது சட்டம் வந்து டிபேட்ல வருது, டிபேட்ல வர்றச்ச சுப்ரீம் கோர்ட்ல வருது, எல்லாமே வருது. நாளைக்கு வந்து அது மக்களுக்கு வந்து இது வரல, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல வந்து அது அமெண்ட் ஆகலன்னா அது வரப்போறது இல்ல சார். சிறுபான்மை மக்களின் ஓட்டு உங்களுக்கு வரப்போறது இல்லன்னு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு பிஜேபி. அதனால நம்ம என்னனாலும் கொண்டு வரலாம்ன்ற. இப்ப யூபில, மகாராஷ்டிரால, அப்ப பீகார்ல எல்லாம் முஸ்லிம்ஸ் போடாம தான் நாங்க வந்துட்டோமா? அங்க பெருசா வரலையே சிறுபான்மை வாக்குகள், உங்களுக்கு பெரிய அளவுக்கு சோபிக்கல இல்ல. போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. டேட்டா எடுத்தாச்சு சார். உங்க ஊர் சார் நம்ம ஊர்ல இருக்கிற வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஊருக்கு ஒரு வேலூர் இப்ராஹிம் வச்சுனுக்குது பிஜேபில. ஆமா தானே? அப்படிதானே இருக்கோம் நம்ம. ஊருக்கு வேலூர் இப்ராஹிம் நாங்க வைக்கல. எங்களுக்காக இன்னைக்கு வந்து அதிகமாக பேசக்கூடியவர்கள் யாருன்னா, முத்தலாக்கு எடுத்துன்னு வந்தாங்க. முத்தலாக்க குதி குதின்னு குச்சிங்க, நானா குச்சிங்க முத்தலாக்க. ஏன் அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க இப்போ? ஹலோ, முத்தலாக்கு இந்தியா ஃபுல்லா குதிச்சாங்க, சொல்லி ஓட்டு கேட்டுருவாங்க. ஹலோ, சொல்லி ஓட்டு கேட்டுருவாங்க. முத்தலாக்கு இந்தியா ஃபுல்லா குதிச்சிங்க. முத்தலாக்குனால எத்தனை முஸ்லிம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு நீங்க முஸ்லிம் பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. முஸ்லிம் பெண்கள் எவ்வளவு பேட்டி அதெல்லாம் படிக்கிறது இல்ல சார். பாக்குறோம் சார், ஒண்ணுமே பாக்குறது சார், எல்லாமே பாக்குது சார். எல்லாமே கருப்பு சப்பு வேஷ்டிங்களா மட்டும் பாப்பீங்க. எப்படி சார் வீழ்த்த முடியும் திமுக கூட்டணிய? சாத்தியமாது? ஏன்னா அவங்க வெற்றி மேல் வெற்றி பெற்றவர்கள். இப்போதைக்கு சாத்தியம் இல்லாததே இருக்கட்டும் சார். நான் கேட்கறது, நாங்க கேட்கறது, இந்தியால 2 MP தான் சார் நாங்க இருந்தோம். காங்கிரஸ் என்ற ஒரு வலிமை மிக்க ஒரு கட்சி, அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சியை 2 MP 84 இருக்கிறச்ச நாங்க வந்து வெளுத்துமான்னு எங்களை பார்த்து சிரிச்சதுக்கு இருக்காங்க. இலா கணேசன் ஐயா வந்து கட்சி ஆபீஸ்ல வரைச்ச 2 பேர் இருப்பாங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா கட்சி ஆபீஸ்க்கு வரைச்ச 2 பேர் இருப்பாங்க. எச் ராஜா ஐயா கட்சி ஆபீஸ்க்கு வரைச்ச 2 பேர் இருப்பாங்க. வானதி அம்மா கட்சி ஆபீஸ்ல இருக்கச்ச 3 பேர் ஆனாங்க. இப்படி எல்லாம் இருந்த கட்சி தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்துல தான் எங்க கட்சி ஆபீஸ் இருக்கு. நாட்டை ஆண்ட கம்யூனிஸ்ட் வந்து எவ்வளவு பெரிய எத்தனை ஆண்டுகள் சகாப்தம் கம்யூனிஸ்ட்ல வெறும் வாட்ச்மேன் மட்டும்தான் உட்கார்ந்துருப்பான். கமலாலயத்துல போய் எட்டி பாருங்க. இன்னைக்கு சொன்னா வருத்தம் இருக்கும், நான் ஒரு கட்சியை நிகழ்ச்சி பேசல. இன்னைக்கு எங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சி படிப்படியாக வந்து 84 ஆரம்பிச்சது, 94, 2004, 2014, 2024, 41 வருஷத்துல 3வது முறையாக வாஜ்பாய் ஐயாவை நான் கணக்குல வைக்கல, 3வது முறையாக அகில இந்திய அளவுல உலக லெவல்ல ஒரு லீடர் மோடிஜின்னு ஒருத்தர் வருவாருன்னு 84 சொல்றச்சு நம்பினீங்களா? தமிழ்நாட்டுல ஒரு MP கூட இல்ல. இதெல்லாம் சொல்லாம நீங்க ஏன் தமிழ்நாட்டு நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல ஒரு MP கூட இல்ல சார். தமிழ்நாட்டுல MP இல்லைன்னா இப்ப நீங்க வந்து ஆட்சியில எங்களை கவுத்து விட்டுருவீங்களா? இப்ப இந்திய பிரதமர் யாரு சொல்லுங்க? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான். அப்புறம் தமிழ்நாட்டுல நாங்க ஒரு எம்பியுமே இல்ல, அதனால அவர் தமிழ்நாட்டுக்கு பிரதமர். நீங்க இந்த கணக்கெல்லாம் தமிழ்நாட்டுல வச்சு போடுறீங்களே, எனக்கு அதான் புரியல. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் யாரு? அவர்தான், மோடி தான். அப்புறமா என்னங்க பேசுறீங்க? அதாவது நாங்க 39, நான் என்ன கேக்குறேன், 2 சீட்டு டீமுக்கு ஜெயிச்சிருக்கு. ஆமா, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அதனால திமுக இல்லாத போயிடுச்சா? திமுக நாடை விட்டு கடத்திட்டு அன்னைக்கு என்ன பேசுனீங்க?
திமுக இன்னும் நான் சொன்னீங்க, சரி, உங்களை பத்திரிகையாளர் தான் கேட்கிறேன் நான். இதோட திமுக எழுந்துக்காது, இதோட திமுக காலி, திமுக என்பது ஒண்ணுமில்ல. ஆனா முரசொலின்னு ஒரு கடிதம் எழுதி 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 கட்சியை காப்பாத்தினார்ல ஒருத்தர், சரி, நடந்தது இல்ல. நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க என்ன சொல்றோம், அவரு இவ்வளவு தொலைவு ஒரு மனிதன் வந்து அவருக்கு இவ்வளவு டெக்னிக்கல் தெரியுச்ச, எங்களுக்கு RSS எல்லா பலத்தையும் வச்சு நாங்கெல்லாம் கட்சியில வளர்ந்தவங்க, எங்களுக்கு தெரியாத எவ்வளவு. தமிழ்நாட்டுல RSS BJP அதுக்கான பார்வைன்றது வேற மாதிரி இருக்குல்ல. பேசுனதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். என்ன பேச அவர் பாராட்டுவார், ஆனா ரொம்ப ஆபத்தானது அது. RSS பத்தி அவர் பேசுனதை கேட்டிருக்கீங்க? மனித சமூகத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு. கரெக்டுங்க. அவர் பேசின பாசிட்டிவ் எல்லாம் விடாதே உங்களுக்கு, அதெல்லாம் காதுல கேட்காது. நான் அதையும் பாத்திருக்கேன் சார். என்னவோ அப்பப்ப மிஷின் எடுத்துட்டு பேசுவீங்க. இல்ல சார், இல்ல சார், மிஷின் இருக்கா? RSS இயக்கத்துல யார் எப்படி உழைக்கிறாங்கன்னே தெரியாதுன்னு எல்லாம் பேசியிருக்காரு, பாராட்டி இருக்காரு, ரைட்டு. ஆனாலும் நீங்க வரக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க வந்துடக்கூடாது, அதாவது நீங்க வந்தா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்துட்டோம் சார். பழைய டைலாக் இருக்குது, புதுசா சினிமா டைரக்டர் நிறைய பேர் எனக்கு டைலாக் எழுதுறவங்களாம் தெரியும். தமிழ்நாட்டுல வந்துட்டீங்களா? இல்ல, நான் நிறைய டைலாக்ஸ் தெரியும் எனக்கு. டைரக்டர் அவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நிறைய ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க சார். அவங்க எல்லாம் வரக்கூடாது, நாங்க தான் வந்துட்டோமே. டெல்லியில நாங்க வந்து தான் சட்டம். நிதி அமைச்சர் வந்து எத்தனாவது வாட்டி போட்டிருக்காங்க பட்ஜெட்டு? நிர்மலா அம்மா வந்து ஊர்கா மாமின்னு சொன்னீங்களே, எத்தனை வாட்டி இந்தியா பட்ஜெட் போட்டிருக்காங்க? சரி, ஊர்கா மாமி அவங்க போட்ட, அம்மையார் போட்டது தான் பட்ஜெட் இன்னைக்கு இந்தியா முழுவதும். இந்தியாவுடைய திருநாட்டினுடைய பட்ஜெட் யார் போட்டதுன்னா நிர்மலா அம்மையார் அம்மா தான். இங்க ஒண்ணும் வரல. ஒரு அம்மா வந்து ஒரு கேலி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் வரல. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தோன்னா கப்பு சொப்புன்னு வாயை மூடிக்கின்னு உட்கார்ந்து கிடக்குறீங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. அதை பத்தி பேச்சே காணோம், எழுத்தே காணோம். ஏன் இப்ப இவங்க போட்ட பட்ஜெட் 10 லட்சம் ரூபாய்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்க மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் காங்கிரஸில் போட்ட அதே அளவு வரியை நாங்கள் கட்டுவோம், செய்ய வேண்டியதானே? ஏன் இது மட்டும் இப்ப இனிக்குதா உங்களுக்கு? அரசாங்கத்துக்கு வரி கட்டணும்ன்றது முறை இருக்கிறதுனால கட்டுறாங்க. வரி கட்டாமிட்டா என்ன ஆயிடும்ன்றதையும் கேக்குறாரு சிஎம். நாங்க ஒரு வேளை கட்டாமிட்டா என்ன நிலைமைன்னு தெரியுமா? கட்டி பார்க்கணும்ல. அப்படி கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளதுன்னா மாதேஷம் இருக்கணும், செல்வியும் இருக்கணும். சரி, இந்தியன் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன். அதே போல கான்ஸ்டிடியூஷனை மதிச்சு எல்லா மாநிலங்களுக்கான மாநில உரிமையும் கொடுக்கணும்னு கேக்குறாங்களா? நாங்க பண்ணல சார், அண்ணல் அம்பேத்கர் போட்டது. அதுதான் சார், இங்க மாநில சுயாட்சி, மாநில உரிமை வேணும்னு தீர்மானம் போட்டு. இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தீங்கல்ல, 18 வருஷமா 17 வருஷமா எவ்வளவு? 18 வருடம். 18 வருடம் கரெக்ட் தானே? என் கணக்கு 18 வருடம் இருந்தீங்கல்ல. அப்ப போட்டு நேரம் முடிச்சிட்டு இருக்க வேண்டியது தானே சார்? திருப்பி வந்துட்டு பண்ணுங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு தான் ஓபன் த பால். திருப்பி வந்து இப்ப 2029 தேர்தல் வரும். அப்ப வந்துட்டு இப்ப பேசினார் இல்லையா, முதல்வர் சட்டசபையில பேசினார் இல்லையா, எல்லா தீர்மானம் கொண்டு வந்தார் இல்லையா, நீங்க இதே போல வந்துட்டு அன்னைக்கு வாங்கிக்க வேண்டியதானே? இல்ல 29 தெரிஞ்சிரும்ல, 29 தெரிஞ்சிரும். இப்படிதான் சார். ஐயோ செல்வி சார், செல்வி சார் 3 முறை மறுபடியும் 4வது முறையெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்களா என்ன சார்? 24 வரும், 24 தெரிஞ்சிரும். 24 மாதேஷ் குரல் இருக்குது. அமெரிக்கால தாண்டி அண்டார்டிகா இருக்குல்ல, அங்க போயிச்சான். ஆனா இப்ப வந்து அப்படியே குரல் இல்ல சார். இப்ப 29 தெரியும். 29 காஃபி டீ எல்லாம் குடிச்சிங்களா? இல்ல சவுண்ட் பத்தலையான்னு பார்த்தேன். அதான் லெமன் சோடா என்ன சார், மறுபடியும் 29 மோடி தானா சார்? மோடிஜி வேணான்னு நான் சொல்லியிருக்கேன் சார் உங்க சேனல்ல. டேய் எனக்கு இந்த போர் அடிச்சிச்சுடா, இது என்ன விட்டுருங்கடா அப்படின்னு அவர் தூக்கி போடுற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது சார். மோடி நினைக்க கூடாது, மக்கள் நினைக்கணும் சார். நீங்க நினைக்கிட்ட மக்கள் அந்த அளவுக்கு விட மாட்டாங்க சார். நீங்க நல்ல ஜோதிடர், யதார்த்த ஜோதிடர், எனக்கு நல்லா தெரியும். அரசியல்வாதி வேற. ஆனா நீங்க இப்படி கணிச்சீங்க, ரைட்டு. மோடி வேண்டான்னு தூக்கி போறாங்க, மக்களும் நினைப்பாங்கல்ல சார். சார் எத்தனை முறை இவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம், இவங்களே உட்கார மக்கள் நினைக்கிட்டோம். இவரு மோடிஜி போனாருன்னா இன்னொரு லீடர் வர போறாரு. எங்களுதுல என்ன இருக்கு? எங்களுக்கு லீடருக்கா பஞ்சம் இல்ல. சரி, வீழ்த்திட முடியுமா திமுகவை உங்களால? யாரு திமுக? ஏன் சார், ஒரு ஊர்ல ஒரு எல்லா செங்கலையும் பிடிங்கிட்டோம். எல்லா நாட்டிலும் எல்லாத்துலயும் அறிவாலை செங்கலை உருவரன்னு சொன்னாரு அமைச்சர், கேட்டார் பாத்தீங்களா? அறிவாலை செங்கலை உருவரன்னாரு, எங்கப்பா அவரே அனுப்பி விட்டாங்க. டீ ப்ரோமோட் ஆயிருக்காரு அவர். ஆல் இண்டியாங்க, ஆல் இண்டியாவுக்கு போறவரை போயிட்டு தமிழ்நாட்டுக்கு தலைவரே இல்லைன்னு உங்க பேட்டியில முதல்ல
அண்ணாமலைஜி தமிழ்நாட்டு அரசியல வரைச்சு நீங்க நானும் தான் சார் எடுத்தோம். சரி, அதெல்லாம் இருக்கா இல்ல அழிச்சிட்டீங்களா? இருக்கும். அதாவது பாசிட்டிவ் பார்ட்ஸ் எல்லாமே அழிச்சிருவீங்களா? அவர் ஆல் இந்தியா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பேசியிருப்பேன், பாருங்க, எடுத்து பாருங்க. இப்பவும் அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, மெட்டீரியலா, பிஎம் மெட்டீரியலா? எங்களதுல வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அண்ணாமலைஜி வரக்கூடாதுன்னு இல்ல, அதே வந்து தேஜஸ்வி சூர்யா வரக்கூடாதுன்னு இல்ல, அதே வந்து மகாராஷ்டிரா ஆளக்கூடிய பட்னவிஸ் வரக்கூடாதுன்னு யார் வேணுமா எங்களுதுல கனவு காணலாம். யார் வேணுமா பிஎம் மெட்டீரியல் சொல்லிட்டீங்க போல பேரெல்லாம். ஆமா, கனவு காணலாம். ஏன் உங்களுக்கு என்ன இருக்குது? நான் என்ன கேக்குறேன், எங்களுதுல வானதி அம்மா கூட தான் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் நாங்க இல்ல சார். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வருமா, அதுதான் முக்கியம், அதுதான் தேவை. அதெல்லாம் விடுங்க. நான் என்ன கேக்குறேன், நான் உங்ககிட்ட ஜோசியத்துக்கு கண்டிப்பா வெறும் ஜோசிய சப்ஜெக்ட்னு வரேன். இல்ல சார், இப்ப சொன்னீங்கன்னா தெரிஞ்ச இது அரசியலா சொல்றேன், எல்லாத்துக்கும் வரேன். நான் ஜோக்கா கேட்கல சார், சீரியஸா கேக்குறேன். அப்படியேதான் வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல பிஜேபி வருமா? நம்ம பேசுவோம். ஜூலை 14க்கு மேல உட்காருங்க. அதாவது இப்ப ராகு கேது பயிற்சி வரணும், குரு பயிற்சி இருக்கணும், எல்லா பயிற்சியெல்லாம் முடியட்டும். சரி, முடியறதுக்குள்ள நான் பாட்டு வாயை திறக்க கூடாதுல்ல. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா 14/5/2025 வந்து உங்களுக்கு குரு பயிற்சி வருது. அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி இருக்கு 18/5/2025. இந்த 2 பயிற்சி எல்லாம் முடிட்டோம். முடிஞ்சிட்டோம்னா சாஸ்வதமா உட்காருவான். எனக்கு என்ன, நான் ஜோதிட்டேன். இந்த குரு பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கீட்டணி எல்லாமே ஜூலை 15 வரைக்கும் நான் எதையுமே நம்ப மாட்டேன். யாருதையுமே நான் நம்ப மாட்டேன். எந்த ஜூலை 15 சொல்றீங்க? இப்போ ஜூலை 15. அது முடியறதுக்குள்ள எது எது குழப்பம், யாருக்கு பிரச்சனை, யாருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் என்ன வரும், எந்த பிரச்சனை வரும், ஹெல்த் வரும், வண்டியில என்ன விபத்து வரும்லாம் நான் பார்க்கணும். சரி, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதிச்சார குரு, அதிச்சார சனி எல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு எடுத்த உடனே சூப்பர் இப்படி வரும். கட்சிக்காரனா நான் பேசுறது வேற, நாங்க வந்து கட்சிக்காரனா எங்களுடையது. ஜோதிடனா நான் என்னைக்குமே பேக் வாங்க மாட்டேன். நான் முதல்ல உட்கார்ந்துப்பேன். நீங்க ஏற்கனவே இந்த எலெக்ஷன்லயும் கேட்டீங்க, டெல்லியில மோடிஜி வருவார், தமிழ்நாட்டுல நாங்க வருவோமான்றத எங்க கிட்ட கேட்காதீங்கன்னு இருக்குது. ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. இப்பவும் அப்படிதான் சார், 26லயும் அப்படிதான். வெயிட் பண்ணுங்க. அதான் ஜூலை 15க்கு, ஜூலை 14 முடியட்டும். முடிஞ்சவனா ஆனி மாசம் முடிஞ்சவனா ஆடி மாசத்துல கூப்பிடுங்க. இல்ல நீங்க வாங்க, நம்ம பேட்டி எடுப்போம். ரைட். அண்ணாமலை பிஎம் மெட்டீரியல் அளவுக்கான அவருடைய ஜாதகம் சொல்லுதா என்ன? அண்ணாமலை பிஎம் மெட்டீரியலா இருக்கு சார். ஹெல்த்த பாத்துக்கணும், வண்டியில கவனமா இருக்கணும். நான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ஜாதகம் எனக்கு அத்துப்படி. அப்படி அத்துப்படி அவருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிய அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அடைஞ்சு தீரக்கூடிய ஜாதகம் வருது. நான் என்ன கேக்குறேன், இப்ப வந்தாரு 3 வருஷம் டெனூர்ல 4 வருஷம் இருந்தாரு. 4 வருஷத்துல அகில இந்திய அளவுல பேசக்கூடிய கட்சியுடைய தலைவரா அண்ணாமலைஜி ஆனாரு. நான் முதல்ல உங்க யூடியூப்ல பேசுறச்ச, உங்க ஆதனுக்கு பேசுறச்ச இன்னும் நக்கல் பண்ணீங்க நீங்க. ஆமா, எடுத்து பாருங்க. அது எப்படி சார், ஃபர்ஸ்ட் இங்க சர்வே ஆவாரா சார் அவரு? நீங்க நான் சொன்னேன், அவருடைய வளர்ச்சி எல்லாம் ஒரு நாளும் அவர் பயமுறுத்துற அளவுக்கு அவர் எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருப்பாருன்னா அவருடைய ஜாதக கடகம் சார். என்ன இப்ப டெல்லி கூட்டு போய் யாரை பயப்படுத்த போறாங்க? நம்மளே எல்லாருக்கும் இருக்கும், தப்பு பண்றோம் தண்ணி குடிக்க வேண்டியதுதான், அதெல்லாம் பயப்பட மாட்டாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல, பேசுறதுக்குள்ள எல்லாத்தையும் ட்விட்டர்ல டப்புன்னு பதில் எப்படி வருது, எங்க இருந்தாலும் ஒரு ட்விட்டு போதும் சார் அவரு. அந்த ட்விட்டு லட்சக்கணக்கில் ஓடும், லட்சம் மில்லியன் கணக்கில் ஓடும். ஒரு ட்விட்டு போட்ட உடனே அந்த பேசின அமைச்சர் பேக் வாங்கிடுறாரு, பேசின அதிகாரிங்க பேக் வாங்கிடுறாங்க, எல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுறாங்கல்ல சார். ஏன் ட்விட்டு போட்ட உடனே நிக்க வேண்டியதானே? நாங்க அப்படியெல்லாம் பண்ணல, நாங்க அதை பத்தி பேசணும், ஆனா அதை பத்தி இன்னும் இம்ப்ளிமெண்டே கொண்டு வரல. இப்படி ஒரு ஓட்டம், இப்படி ஐயா இந்த சந்துக்குள்ள நான் இல்லவே இல்லைன்னு அவன் முக்காடு போட்டு ஓடுறது. அப்படி யாரும் பிஜேபிக்கு எல்லாம் பயப்படல சார். நீங்க சொல்ற மாதிரி நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, மேடையில பிஜேபி மேடையில சொல்லுங்க சார். பயப்படல, யாருமே பயப்படல சார். பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல பயப்படுறாங்களா? பிஜேபிக்கு தான் ஒண்ணுமே இல்லையா சார். அப்புறமா ஏன் சார் எங்க கிட்டயே பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க? எதுக்கு சார் எங்க கிட்டயே பேட்டி எடுக்கிறீங்க? எங்களை விட்டுருங்களேன். எங்களை பார்த்தா பயம் இல்ல, எங்களுக்கு பார்த்தா ஒண்ணும் தெரியாது, நீங்க தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாது. இல்ல சார், ஒண்ணும் இல்ல, உங்களை விளம்பரப்படுத்துறோம் சார். உங்களை மக்களுக்கு பாருங்க, இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு காட்டுறோம் சார். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ செல்விக்கு எவ்வளவு பேர் இருக்கிறான்னு எல்லாருக்கும் சும்மா போயிட்டு யூடியூப்ல அப்படி தட்டி பாருங்க, வந்துரும். சோ எங்களுக்கு விளம்பரம் எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இப்ப பரவாயில்லையா, உங்க சேனல்ல நிறைய திமுக காரங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, பரவாயில்ல. என்ன சார் கேள்வி பண்றீங்க?
அண்ணாமலை குறித்து நீங்க சொல்லியிருக்கீங்க, அவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்ன்றதை நான் ஏற்கனவே கணித்திருக்கேன், அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்பவுமே ஜூலை 15க்கு பிறகாக அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்க சொல்றீங்க. நான் பொதுவா கூட்டணியும் நான் நம்பலன்னு சொல்லியிருக்கேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏடிஎம்கே பிஜேபி கூடயா சார்? எந்த கூட்டணியும் அதுக்கு அப்புறமா தான் நான் சோ ஏடிஎம்கே பிஜேபி கூட இப்போ இருக்கிற இப்ப டிஎம்கே இருக்கிற கூட்டணி எப்படி சார்? அது எப்படி ஐயோ 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 அதை மட்டும் சொல்லாதீங்க ஐயா ஐயா ஐயா, அதை மட்டும் வேணாம் ஐயா, மத்தது சொல்லுங்க. அப்படியே அப்படியே திக்கு சார். அவங்க ஒன்னா இருக்கிறவங்க சார். 2017லயோ 18லயோ ஒண்ணு சேர்ந்தவங்க சார். ஜூலை 14க்குள்ள நான் கிரகத்தை நம்புறேன் சார். ஏன் விஜய் சார் கூட்டணி வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? வருவாரா? ஏன் வரமாட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? யாரு கூட? உங்க கூட வரமாட்டாரு. ஹலோ, பிஜேபி கூட வரமாட்டாரு சார். வேணுமா நடக்கும். ஏன் சீமான் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? சீமான் வரமாட்டார் சார். ஹலோ, வெயிட் அண்ட் சி. சீமான் இந்த 2026 எலெக்ஷனில் கூட்டணி வைப்பாருன்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க என்கிட்டயே சொல்லிருக்கீங்க. ஆனா வரமாட்டேன்ட்டாரு. வெயிட் பண்ணுங்க சார். எதுக்கு சார் உங்களுக்கு டென்ஷன்? என் பாதை தனி பாதைன்றாரு, பாத்தீங்களா இல்லையா? சொல்லுவாரு சார். ஜூலை 14க்கு மேல ஏன் சார் இந்த தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் தலைவர்கள் பேசின பேச்செல்லாம் ரெக்கார்டு எடுத்து பழசு பாருங்க சார். சார் எந்த பஞ்சாங்கத்துல இருக்குன்னு சொன்னீங்க எல்லாம் பாருங்க. சீமான் கூட்டணி வைப்பாருன்றத உறுதியா இருக்கீங்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கீங்களே. அதுக்கு மட்டும் ஜூலை 15 எல்லாம் உங்களுக்கு அது தேவையில்லையா? 2026ல வருவாருன்னு உங்களுக்கு என்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். நிச்சயம் கூட்டணி வைப்பாரு. ஆமா, வச்சுதான் தீர்வாரு. அவரோட ஒரு கட்சியாவது கூட்டணி இல்லைன்னா என்ன சொல்லுங்க. ரைட். இது வரைக்கும் தனியா பிஜேபியோட இருக்க மாட்டாரு. அது ஒரு ஆறுதல் பரிசு மாதேஷ்க்கு. ஆனா ஹலோ கேமராமேன் பாத்தியா சார், டிஎம்கே கூட்டணி மட்டும் சொல்லாதீங்க, அவங்க சூப்பரா இருப்பாங்க. உங்க கூட்டணி நிக்குமான்னு மட்டும் சொல்லுங்க. எல்லா கூட்டணிக்கு தான் சொல்றேன் நான். சரி, நான் என் கூட்டணின்னு ஸ்பெஷலா சொல்லலையே. சரி, எல்லா கூட்டணியும் ஜூலை 14க்குள்ள சார். எந்த தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த தலைவர்களுக்கு உடனே வயசான தலைவர்களுக்கு தான் பிரச்சனை வரும்ல போவாதீங்க. கிரகம் மோசமான நேரம் இப்போ வர. ஆமா, இந்த இது 2026 நவம்பர் வரைக்கும் இந்திய அளவுல உலக அளவுல யாருக்கு, எந்த தலைவர்களுக்கு, எந்த தொழிலதிபர்களுக்கு, எந்த ஊருக்கு, எந்த நாடுக்கு எல்லாம் என்னவென்ன நடக்கக்கூடியதுதான் சனி சஞ்சாரம் மீனத்தில் இருக்கக்கூடியதுதான். நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், அரசியல் தலைவர்களுக்கு நல்லா இல்ல. கண்டிப்பா கிடையாது. 26 எண்டு வரைக்கும், 26 வரைக்கும் மோசமா இருக்கு. எல்லாருக்கும் உலகத்துல இருக்கு எந்த தலைவரா இருந்தாலும் எது வேணா நடக்கும். டக்குன்னு மாறும். ஆளக்கூடிய ஆட்சிகள்லாம் வந்து திடீர்னு காணாத போகும். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் திடீர்னு வேற வரும். இன்க்ளூடிங் பிஜேபி தான் சொல்றீங்க. மோடி ஆட்சி என்ன சொல்றதுன்னா இல்ல சார், அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஆளக்கூடிய கட்சியில திமுக மட்டும் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எல்லாத்தையும் தான் பேசுவேன். சரி, நான் என்ன கேக்குறேன், எது வேண்டுமா உலகத்துக்கு கெட்ட நேரம் இருக்குச்சு, அதுல விதி விலக்குது. இந்தியா வராது. 2026 பத்தி பேசினேன். உங்ககிட்ட நான் சொல்லிக்கினே இருக்கேன். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நான் என்ன கேக்குறேன், பெரிய தீராத நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கன்றேன். போருடைய மேகங்கள் சொல்றது தங்கத்தின் விலை ஏறும் ஏறும், தயவு செய்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, என் பேச்சை கேளுங்கன்னு சொன்னேன். 52 ரூபாய் தங்கம் வந்து 24 ரூபாய் 24 கேரட் இருக்குச்சு. நான் கத்தின்னு இருக்கிறேன். 52 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு என்ன தங்கத்தின் விலைன்னு சொல்றேன். திருப்பி நான் சொல்றேன், ஷேரை நம்பாதீங்க. அடுத்தது வந்து உலகம் முழுவதும் வரி வரியா போடுவாங்க. பாடியில வந்து ஒரு இடம் விடாம வரி சுத்தி சுத்தி அடிப்பாங்க. எல்லா லீடர்ஸும் வரி போடுவாங்க. இந்தியாவில வரி இருக்கும், மாநிலத்துல வரி இருக்கும், உள்ள இருக்கிற குக்கிராமத்துல இருக்கக்கூடிய நிர்வாக ஊராட்சி ஒன்றிய எல்லாத்துலயும் வரி தான் இருக்கும். வரியை போட்டு மக்கள் சாவடிப்பாங்கன்னு சொன்னேன். என்ன நடக்குது? எல்லாமே அப்படித்தானே. உலகத்திலே காணாத வரி ட்ரம்ப் போடுறாரு இல்ல இப்போ. இதெல்லாம் வந்து ஏற்கனவே கணிக்கப்பட்டதுதான். உங்களுடைய இதுவே இருக்கு. அது இல்லாம யூடியூப்ல தட்டினா இருக்கும். தங்கத்தின் சொன்னதுல இருந்து போர் உங்களுடைய இருந்தது. அதே போல இப்ப நான் இந்த இதுலயும் சொன்னதுதான். பெட்ரோலியம் கிடைக்கும், தங்க சுரங்கங்கள் கிடைக்கும். உலகத்துல இந்தியா வந்து பெரிய அளவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கனிமங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு வீட்டுல சனி வந்திருக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். அதனால இதெல்லாம் பார்த்துக்குங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல இப்பதான் சொல்றேன், 2026 வரைக்கும் தலைவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை மிக மிக கடுமையாக்கும். அதுலெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. அதே போல மினிஸ்டர்ஸ் என்றும் பெரிய தொழிலதிபர்கள், அதே போல வந்து பெரிய இராணுவ தளபதிகள், அதே போல வந்து போலீஸ்ல பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதே போல வந்து சினிமா பிரபலங்கள், மியூசிக்கில் இருக்கக்கூடியவர்கள், மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுன்றதுதான்
என்னுடைய ஜோதிட அறிவுக்கு கிடைச்சது. 2031 வரைக்கும் உலகத்தில் அசாதாரணமான சூழ்நிலை தான் வரும். இப்படி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்னு உங்க திருப்திக்கு சொல்லலாம். ஆனா நல்லா இருக்குமான்றது எல்லாம் இதுக்கு மேல ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு ஒரு வாட்டி நடக்கும். அதுல நிலநடுக்கங்கள்லாம் நீங்க உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. மலை சரிவுகளை பத்தி பேசுனதுக்கு நீங்க திருப்பி எடுத்து போட்டீங்க. வயநாடு நடந்ததெல்லாம் எடுத்து போட்டீங்க. நான் சொன்ன கேரளான்னு ஸ்பெசிபிக் பண்ணேன். கேரளாவில எல்லாம் அத்தனை வரும்னு மலை சரிவுகள். அதே போல இமாலய பகுதிகள், நிலநடுக்கம். குஜராத் எல்லாம் என்னுடைய பார்வையில் மீண்டும் இருக்கக்கூடிய இடம், அதாவது பூகம்பத்துல. சோ எல்லாமே இருக்கிறச்ச நான் எப்படி ஸ்பெஷல் ஜோசியம் மத்தியில் ஆளக்கூடியவர்களுக்கு மட்டும் ஒண்ணு இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு கிடையாது. அதே போல அதாவது எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா மாநிலத்துக்கு மட்டுமா பொருந்தும் கிடையாது, எல்லாருக்கும் தான் பொருந்தும். சரி, நான் அதுலதான். ஸோ 2026 இறுதி வரைக்கும் இந்த 1.5 வருடமும் மோசமான வருடமா தான் இருக்குது. மோசமா தான்